வணக்கம் தோழர்களே. RSS பாஜக சங்கப்பரிவார கும்பல் ஏதாவது ஒன்றுல சிக்கி சீரழிஞ்சாங்கன்னா அடுத்த செகண்ட் வேற ஒன்ன போட்டு அதை அப்படியே திசை திருப்பி விட்டுருவாங்க. பெகல்காம்ல சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கிற பாஜக மக்கள் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு கொடையும் போது, பாதிக்கப்பட்ட பெண்கள் அடிச்சு ஆடி ஓடுறான்னு விரட்டும் போது, வேற வழியே இல்லாம சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு நேற்று மாலை அறிவிச்சிருக்கிறாங்க. நமக்கு என்னன்னா, நயா இது சமாளிக்க முடியலன்னா இன்னொன்னு போட்டு விட்டுறது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தானே நீங்க அசிங்கப்படுத்தினீங்க, அவமானப்படுத்தினீங்க. இது குறித்து கேள்வி கேட்டார் யாரு? ராகுல் காந்தி. அத குறித்து கேள்வி கேட்ட ராகுல் காந்தியை பார்த்து உங்க ஆளுங்க என்ன கேட்டாங்க? அந்த ஆள் யாரியா? முதல்ல அந்த ஆள் என்ன சாதி அப்படின்னு கேட்கல. அப்போ சாதி இல்லாதவன் நீ அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தலைவரை கேவலமா நாடாளுமன்றத்துக்குள்ள வச்சு பேசின நீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்னு மாநிலங்கள் ஃபுல்லா மொத்தமா சேர்ந்து நிற்கும் போது நீங்க மக்களை சாதியா பிரிக்கிறதுக்கு வேலை பார்க்குறீங்க. மக்களை சாதியா பிரிக்கிறதுக்கு தான் இந்த கணக்கெடுப்பு எடுக்க சொல்றீங்க அப்படின்னு சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்ட மாநிலங்களை அவதூறு பரப்பியவர் மோடி. திடீர்னு நீங்க அறிவிச்சீங்கன்னா சந்தேகம் வருமா வராதா? இன்னொன்னு, இடஒதுக்கீட்டை ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க நீங்க. அதனாலதான் உயர்கல்வியில இடஒதுக்கீடு இல்லை நீங்க உச்ச நீதிமன்றத்துல சொன்னது. அதனாலதான் புதிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீடு இல்லை, நீட்டு இடஒதுக்கீடு இல்லை. எல்லாரும் வேலைக்கே போய் சேர்ந்துட்டீங்க. அரசாங்க வேலையில உயர் பதவிகள்ல இடஒதுக்கீடு அவசியம் இல்லை, தீர்ப்பே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எல்லா வழிகளிலும் இடஒதுக்கீட்டை அடிச்சு காலி பண்ணி அதை காணாம ஆக்கிட்டு உங்களுக்கான அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக 10% EWS என்கிற பொருளாதாரத்தால் மிகவும் ஏழையாக இருக்கிற பணக்காரங்களுக்கு அள்ளி வழங்கல 10%. இப்படி இடஒதுக்கீட்டை காலி பண்ணணும்னு நினைக்கிற நீங்க, அதுக்கான வேலையை ரொம்ப நல்லா பாக்குற நீங்க திடீர்னு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னா சந்தேகம் வருமா வராதா? நமக்கு இன்னொரு சந்தேகம் மட்டும் இல்லைங்க. இங்க பெகல்காமுக்கு மட்டும் இந்த வேலை பார்க்கல, பீகார் தேர்தலுக்கும் பாக்குறாங்க. ஏன் பீகார் தேர்தலில் இதெல்லாம் எடுக்கிற அளவுக்கு அங்க கள நிலவரம் இருக்குன்னா, ஆமா இருக்கு. 90களுக்கு முன்பு வரை அங்க பார்ப்பனியம் உட்பட ஒரு 4 உயர் சாதிக்காரர்களும் தலைவர்களா இருப்பாங்க. அவங்க வைக்கிறதா சட்டம். அப்படிதான் இருந்தது பீகார். 90களுக்கு பிறகு லல்லு பிரசாத் யாதவ் போன்றவர்களுடைய வருகை, சமூக நீதி, பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடு, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற குரல் எழும்ப ஆரம்பித்தது 90களுக்கு பிறகு, லல்லு பிரசாத் யாதவனுடைய வருகைக்கு பிறகு. அதுக்கப்புறம் தான் அங்க அட்டுச்சாடி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வேலையில அந்த தலைவர்கள் இறங்குறாங்க. அதனால இடஒதுக்கீடு நீ எங்க வேணாலும் வாழாட்டலாம், ஆனா பீகார்ல ஆட்ட முடியாது, வச்சு ஒட்ட நறுக்கி விட்டுருவாங்க. அதுக்காக தான் பீகாரே சாதிவாரியான கணக்கெடுப்பை நடத்தி இருக்கிறாங்க. நடத்திட்டு அதை வெளியிட்டாங்க. இப்படி பல மாநிலங்கள் வெளியிட்டதுல ஒன்றிய அரசு என்ன சொல்லுது? நேத்து அறிவிக்கும் போது பல மாநிலங்கள் கண்டாமுன்னான்னு எடுத்துட்டாங்க. அவங்க அரசியல் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டாங்க. அதனால அதை அப்படியே பயன்படுத்த முடியாது. நாங்களே, யாரு? ஒன்றிய அரசே, இந்த யோகியமான அரசே, நாங்களே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துருவோம். எப்ப எடுப்பீங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறப்ப நாங்க எடுத்துருவோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப எடுப்பீங்க? அது நாங்க முடிவு பண்றப்ப எடுப்போம். நாங்க கேட்கிறோம். ஏங்க, நீங்க ஒரு நாடாளுமன்றத்தை கூட்டி இருக்கணும். நாடாளுமன்றத்துல எல்லா கட்சி தலைவர்களையும் உட்கார வச்சு விவாதிச்சு பேசி இருக்கணும். இதை எதுக்குள்ள எடுத்து முடிக்கணும், எப்படி எடுக்கணும், என்ன கிரைட்டீரியாவில் எடுக்கணும்னு பேசி இருக்கணும். அதெல்லாம் இல்லாம நீங்க போய் உட்கார்ந்து அமைச்சரவை கூட்டம் நடத்தினது எதுக்கு? பகல்காம் தாக்குதல்ல இருந்து எப்படி நாட்டை மீட்பது என்று நாங்க போய் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போனீங்க. நாங்க போய் பேசுறோம்னு சொன்னீங்க. கடைசியில பார்த்தா அறிவிக்கிறது என்னது? பகல்காம் அறிவிக்கல. நீங்க எதை அறிவிக்கிறீங்க? சாதிவாரியான நாங்க கணக்கெடுப்பு செய்ய போறோம். இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்னு அறிவிச்சதுல 10% EWS, அதாவது வருமானமற்ற ஏழை உயர் சாதியினருக்கான 10% இடஒதுக்கீட்டை எப்படி அலுங்காம குலுங்காம யாருக்கும் பாதகம் இல்லாம அமல்படுத்தணுமோ அது போல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். என் ஜோத்துல அள்ளி அங்க போட்டுவிட்டு அந்த தட்டுல ஏற்கனவே அவன் தின்னுபுட்டு புளிச்சேப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாங்கெல்லாம் பசியேப்பத்துல இருக்கோம், அதிகாரமற்றவர்களா இருக்கோம், ரோட்ல நிக்கிறோம், எங்களுக்கான எதுவுமே கிடைக்கல, எல்லாத்தையும் போராடி 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 வாங்கிட்டு இருக்கிறோம்.
அந்த புளிச்சேப்பக்காரங்களுக்கு ஏன் தட்டுல இருக்கிற சோறள்ளி போட்டுவிட்டு கடைசியில யாருக்கும் அழுங்காம குலுங்காம, ஏன்னா நான் கேட்க மாட்டேன்றது ஏன் சோறு அள்ளி போட்டிருக்கீங்க. இத கேள்வி கேட்கிறோம். இத கேட்டா சங்கி கும்பல் கதறுது. இப்ப நமக்கு ஏன் இவங்க மேல ஒரு கோவம் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் திசை திருப்புற வேலையே பார்த்துட்டு இருக்கு இந்த கும்பல். எப்போ பார்த்தாலும் நாடாளுமன்றத்துல அம்பேத்கரை பற்றி அவதூறாக கேவலமா பேசின ஜந்து தான் அமித்ஷா என்கிற அமைச்சர். அம்பேத்கரை பேசின பிறகு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அப்போ நாம அந்த சமயத்துல கடுமையான போராட்டத்தை இந்தியா முழுவதும் நடத்தியது. இந்தியா முழுவதும் நடத்தணும்னே அதை எதிர்கொள்ள முடியல பாஜகனால. உடனே என்ன பண்ணுச்சு, ஒரு எம்பியை செட்டப் பண்ணி, அவர் தான் அந்த பாதிரியாரை எரிச்சு கொண்டாரே பிள்ளைங்களோட, அவர் அந்த எம்பி அவர் தான் இப்ப துணை இணை அமைச்சரா இருக்காரு இல்லையா, அவரை மண்டையில ஒரு கட்டை போட்டு, ஐயோ என்ன கீழே தள்ளிட்டு கொல்ல பார்த்துட்டாரு ராகுல் காந்தின்னு ஒரு உருட்டை விட்டு ஒரு நாடகத்தை நடத்தி, அதுக்குள்ளே ஒரு அம்மா, அந்த அம்மா யாருடானா இங்க 7 சிஸ்டர்ஸ் வடகிழக்கு மாநிலத்துல இருந்து வந்த ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்றாங்க ராகுல் காந்தி என் பக்கத்துல வந்து சத்தமா பேசிட்டாரு, அதுல நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு பார்லிமெண்ட்ல பதிவு பண்ற கேடு கட்டத்தனத்தை அந்த கும்பல் செஞ்சுச்சு. அப்போ அம்பேத்கர்ல இருந்து திசை திருப்ப அடிபட்ட மாதிரியும் தன்னை வந்து ராகுல் காந்தி மிரட்டிட்டாரு, இது கண்ணியமா இல்ல அப்படின்னு ராகுல் காந்தி மேல ஒரு கேவலமான குற்றச்சாட்டை வச்ச கும்பல் தான் இந்த கும்பல். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறப்பு விழாவில் ஏங்க திரௌபதி முர்முவை கூப்பிடல? அவங்க இந்த நாட்டினுடைய முதல் மகள், அவங்களை கூப்பிட்டுருக்கணும்ல அப்படின்னு நம்ம கேட்ட போதுதான் செங்கோலை புடிச்சிட்டு போய் நாங்க தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறோம்னு உருட்டி விட்டானுங்க. அப்ப இது பேசு பொருளாயிருச்சு. இந்த முர்மும் மறைஞ்சு போயிட்டாங்க. மணிப்பூர் பத்தி எரிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. இந்தியாவை கொதிச்சு போயிருந்தோம். அந்த சமயத்துல வெளிநாட்டுல போய் உட்காந்து பாரத், எந்த நாட்டுடைய பிரதமரா, பாரத்துடைய பிரதமர் அப்படின்னு போட்டு அதை பேசு பொருளாக்குனாங்க. இங்க செத்துட்டு இருக்க நம்ம வீட்டு பிள்ளைங்க அவமானப்பட்டு கிடக்குறாங்க, குழந்தைங்க கொலை செய்யப்படுகிறாங்க, துப்பாக்கியால சுட்டு கொல்லப்படுறாங்க. மணிப்பூர்ல வீதிகள்ல பெணங்கள் குவிஞ்சு கிடக்கு, தலைவர்கள் நடக்க முடியல. இந்த சூழ்நிலையில பாரத் அப்படின்னு போட்டு அதை பேசு பொருளாக்கி ட்ரெண்ட் ஆக்குச்சு இந்த கும்பல். ஜிஏஜி அறிக்கை வந்ததுல 1,70,000 கோடி ஊழல் பண்ணி 7 செக்டார்ல இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சிஏஜி அறிக்கை கொடுத்துருச்சு. அரசாங்கத்தினுடைய தணிக்கை குழு தான் சிஏஜி, அதுவே அறிக்கை கொடுத்துருச்சு 7 செக்டார்ல 1,70,000 கோடி ஊழல் பண்ணி விட்டுருக்கானுங்கன்னு மோடி குரூப். இந்த சிஏஜி அறிக்கையை நம்ம படிச்சிடக்கூடாதுன்னு ஒரு நாடு ஒரு தேர்தல் அறிவிங்க அப்படின்னு அறிவிச்சு அதை பத்தி பேச வச்சாங்க. ரொம்ப சமீபத்தில் நடந்த சொல்றேனே, சிபிஎம் மாநாடு, அகில இந்திய மாநாடு நடக்குது. லட்சக்கணக்கான தோழர்கள் வந்து இந்தியா முழுவதும் இருந்து அங்க வந்திருக்காங்க. கடைசி நாள் தான் பேரணியும் பொதுக்கூட்டமும் நடக்கும். தீர்மானங்கள் என்னென்ன நிறைவேற்றணும் பொது மேடையில மக்களுக்கு அறிவிப்பாங்க. இதுல என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த 6ஆம் தேதி, போன மாசம் 6ஆம் தேதி பொதுக்கூட்டம் பேரணின்னு என்னைக்கோ முடிவு பண்ணி பர்மிஷன் வாங்கி உட்கார்ந்து இருக்கோம். இந்த பீஸ் இந்த அகில இந்திய அளவுல கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள், அவங்க இயங்குறாங்கன்னு தெரிஞ்சிடக்கூடாது, அவர்கள் குறித்த தீர்மானங்கள் வெளியே போயிடக்கூடாதுன்னு 6ஆம் தேதி இங்க பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க வந்தார். உங்களுக்கு புரியுதா? உன்னை மறைக்கணும்னாலும் இன்னொன்னு திசை திருப்புறது, உன்னை ஒழிச்சு வைக்கணும்னாலும் இன்னொன்னு திசை திருப்புறது, உன்ல இருந்து தப்பிக்கணும்னாலும் இன்னொன்னு திசை திருப்பது. இந்த கேடுகட்ட வேலையை தொடர்ந்து பாஜக செய்து வருகிறது. இதுதான் நம்ம கேட்கிறோம். அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறாரு, இன்னையா திடுதுப்புன்னு நாம தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் சட்டமன்றத்துல, அதை குறித்து விவாதித்து இருக்கிறோம். அதோட ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, நான் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிற போது நாங்கள் கடிதத்தின் மூலமாகவும் பல முறை சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்க உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்தோம். இதற்கான வேலையை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் செஞ்சுச்சு. திமுக தொடங்கி பாமக வரைக்கும் அத்தனை கட்சியும் சொன்னாங்க, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லோருடைய பங்களிப்பும் இருக்கு. இப்படி ஒத்துமையா நின்று அடிச்சதுனாலதான் இன்றைக்கு மண்டிக்கிட்டு இருக்கு. இதத்தான் ராகுல் காந்தி சொல்றாரு, இந்தியா கூட்டணி எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அடிச்ச அடியில தான் இன்றைக்கு இவர் மண்டிட்டு இருக்கிறார் மோடி. அதனால இதன் மூலமா இந்த இடஒதுக்கீடு 50% தான் எல்லா இடத்துல இருக்கணும்ன்றாங்கல்ல, அப்ப அந்த 50% இடஒதுக்கீட்டை உடைத்து கூடுதலாக்குவதற்கு பல முறை பேசியிருக்காரு, நம்மளும் பேசியிருக்கிறோம். ராகுல் காந்தி பல இடங்கள்ல பேசியிருக்காரு, 50% இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு மாதிரி உடைச்சு இன்னும் கூடுதலா கொடுக்கணும். அதுபோல இந்த 50% என்கிற கிரைட்டீரியா உடைச்சு கூடுதலாக பெரும்பான்மை மக்களுக்கு 80% மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பேசியிருக்கிறார். எது எப்படியோ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்ன்றது நல்ல விஷயம் தான். ஆனா 33% இடஒதுக்கீடு கொடுப்போம் சொன்னார்ல மோடிஜி, பெண்களுக்கு 33% நாங்க தான் சட்டத்தை உருவாக்கணும், நாங்க தான் பெண்கள் மேல அக்கறை இருக்கிறவங்க, நாங்க தான் யோகிய புருஷர்கள் சொன்னாங்கல்ல, என்னைக்கு எடுப்பீங்க? அது நாங்க 10 வருஷத்துலயோ 20 வருஷத்துலயோ 35 வருஷத்துலயோ எடுப்போம். அப்புறம் எதுக்கு போன தேர்தலே அறிவிச்ச? அப்ப தேர்தலுக்காக
இந்த சில்லற வேலைகளை எல்லாம் தொடர்ந்து பாஜக பார்த்து கொண்டே இருக்கிறது. தோழர்களே, திசை திருப்புவதற்காக என்றாலும் சாதிவாரி கணக்கெடுப்பை ஒத்துக்கிட்டானுங்க. ஆனா எப்ப பண்ணுவாங்கன்னு தெரியாது. பண்ற வரையும் அடிக்க வேண்டியதுதான்.